நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 19 அமர்வுகளாக நடைபெறும் இந்த கூட்டத்தொடர் வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் ஜம்மு காஷ்மீருக்கு நிதி ஒதுக்குவது உள்ளிட்ட 6 முக்கிய சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 2024-2025 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்ய உள்ளார். இதில் தனிநபர் வருமான உச்சவரம்பு உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். மக்களவையில் பிற்பகல் 1 மணிக்கு பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யும் நிர்மலா சீதாராமன் 2 மணிக்கு மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து 2:30 மணிக்கு பொருளாதார ஆய்வறிக்கை முக்கிய விவரங்களுடன் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.